ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது இது என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக் வந்து மார்க்கெட்டில் புதிதாக தயாரிக்கப்பட இருக்கின்றது. இந்த பைக்கோட விலையை வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விலையில் தயாராகி கொண்டு இருக்குது. 36,900 ரூபா, 36,000. இப்போ ஒரு 40,000 ரூபாயில் இந்த பைக் வந்து தயார் பண்ணுறாங்க. எல்லா மக்களும், அனைத்து விதமான மக்களும் நாட்டில் பைக் உபயோகப்படுத்துறதுக்கு வசதியாக, எளிமையான வசதியில் இந்த பைக் வந்து ப்ரைஸில் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஏன் இப்போ பைக் இல்லையா அப்படின்னா, இப்போயும் எவ்வளோ விலை அதிகமாக இருந்தாலும் இப்போயும் நம்ம மக்களுக்காக பைக் வந்து விற்பனை ஆகுது. எல்லோரும் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது இஎம்ஐயில் வந்து நிறைய பேர் பைக் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, இஎம்ஐயில் பே பண்ணி பைக் வந்து எல்லோரும் வாங்கி உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த பைக் வந்து வெறும் 40,000 ரூபா, 36,000, 37,000 ரூபா தான் இந்த பைக்கு. ஸோ எப்படி தான் நம்ம கூட்டி கழித்து எல்லா விஷயத்தையும் போட்டாலும் ஒரு 40,000 ரூபாயில் இந்த பைக்கோட விலை முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து பைக் தான். இது வந்து நெக்ஸன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மார்க்கெட்டில் வெகு சீக்கிரத்தில் வந்து ரவுண்ட்ஸ் வரப்போகுது இந்த பைக்கு. ஸோ வெயிட்லெஸ் தான், ரொம்ப வெயிட்டான பைக்கும் கிடையாது, வெயிட்லெஸ்ஸான பைக் தான். ஸோ ஒரு 37,000 ரூபாயில் ஒரு பைக் நமக்கு கிடைக்கிது, 40,000 ரூபாய்க்குள்ளே ஒரு பைக் கிடைக்கிது அப்படின்னா எல்லாருமே ரெடி கேஷ் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு நிறைய பேர் வந்து தயாராகிடுவாங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம பைக் வந்து அனைவருக்கும் ஈஸியாக நம்ம இந்தியன் ரோடுவில் யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். அதுவும் எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது, இமிக்ரேட்டு எதுவுமே இல்லை, ஃப்ரீயாக வந்து நம்ம ஓட்டலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய ஒரு பைக் தான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பைக் வந்து நம்ம ஓட்டுறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பெட்ரோல், டீசல் விற்கிற விலையில் இது வந்து மிக அற்புதமான ஒரு எலக்ட்ரிக்கு பைக்கு. ஈஸியாக வந்து சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம், ஈஸியாக வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது லேடிஸும் சரி, ஜென்ஸும் சரி, இது வந்து வெயிட்லெஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது வண்டி தள்ள, ஸ்டாண்ட் எடுக்க, உருட்டுற, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே வந்து இந்த பைக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பைக்கோடது கான்செப்ட்டு. அந்த மாதிரி தான் இந்த பைக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டூ வீலரை எல்லாருமே இதை வந்து வாங்கி உபயோகப்படுத்த முடியும். ஒரு நார்மலான ஒரு மனிதர்லேருந்து ஏன் ஒரு வயசானவங்களாக இருந்தால் கூட இந்த பைக் வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம நினைக்கக்கூடிய இடங்களுக்கு, நம்ம தேவைப்படக்கூடிய இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதியில் தான் இந்த பைக் வந்து தயார் பண்ணுறாங்க. நெக்ஸன் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து இது ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. ரொம்ப சீக்கிரத்தில் வந்து இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்துடும். இது வந்து இந்தியா தான் தயார் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலையும் கிடையாது, நம்ம இந்தியாவிலேருந்து. இது ஒரு இந்தியன் பைக் தான். இவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து யாருமே இந்த பைக் வந்து இவ்வளோ கம்மியான ரேட்டில் வந்து கொடுத்ததில்ல, கொடுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில். ஏன்னா எல்லோரும் வந்து பைக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இதை வந்து இந்த பைக் வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே பைக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் சைக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா எப்படி தான் நம்ம பைக் வந்து வசதி படைத்து நம்ம பைக் வாங்கிட்டாலும் கடைசி நம்ம உடலுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னா அது சைக்கிள் தான். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.